கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். எரேமியா 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இங்கு அருமையான தேவனுடைய மனுஷனும் தீர்க்கதரிசியுமான எரேமியாவை கொண்டு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறதான ஆலோசனைகள், பல ஆயிரக்கணக்கான ஆலோசனை இந்த எரேமியாவின் புத்தகத்திலும் புலம்பலின் புத்தகத்திலும் இருக்கு. நீங்க எரேமியா புத்தகத்தையும் புலம்பல் புத்தகத்தையும் பொறுமையா பயப்படாம நிதானமா படிச்சு பார்த்தீங்கன்னா 2 வடிவங்கள் அதுல இருக்கும். 2 வடிவங்கள் இந்த எரேமியாவிலும் புலம்பலிலும் இருக்கும். என்ன 2 வடிவங்கள்? ஒன்று, தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியங்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற முரட்டாட்டமான மனிதர்களுக்குரிய நியாய தீர்ப்பும் தண்டனையும் இந்த எரேமியா புத்தகத்திலும் புலம்பல் புத்தகத்திலும் நிறைந்திருக்கும். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத மனிதர்களுக்குரிய தேவனுடைய நியாய தீர்ப்பும் தண்டனையும் இந்த எரேமியா புத்தகத்திலும் புலம்பல் புத்தகத்திலும் அதிகமாய் நிறைந்திருக்கும். இதுதான் 2 வடிவத்திலே முதலாவது வடிவம். இந்த 2 வடிவத்திலே 2வது வடிவம் என்ன நிறைந்திருக்கும்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னதை போல எரேமியா புஸ்தகத்தை நிதானமாக பயப்படாமல் பொறுமையா நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தம்முடைய விசுவாச ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நிறைய ஆலோசனைகளை எழுதி வைத்திருப்பார். திரும்பவும் சொல்றேன், இந்த புஸ்தகங்களில் காணப்படும் 2வது வடிவம், ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் நிறைய ஆலோசனைகளை சொல்லி வைத்திருக்கிறதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த எரேமியா புத்தகமும் புலம்பல் புத்தகமும் சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பின் புத்தகம், தேவ ஜனங்களுக்கோ இது நல்ல ஆலோசனையின் புத்தகம். அப்ப ஏசாயாவின் புத்தகம் என்னன்னு கேட்டாக்கா, அது சோத்திரம் புத்திமதியின் புத்தகம். நிறைய புத்திமதி ஏசாயாவில் இருக்கும். புத்திமதி என்பது வேறு, ஆலோசனை என்பது வேறு. சரி, இப்ப எரேமியாவின் புஸ்தகம் நல்ல ஆலோசனை நிறைந்தது, புலம்பல் புஸ்தகம் சொல்றீங்க. ஏசாயாவின் புத்தகம் புத்திமதி என்று சொல்லுகிறீர்கள். அப்ப எசேக்கியல் புத்தகம் எதை சார்ந்தது என்று கேட்டால், எசேக்கியல் புத்தகம் தான் முழுக்க முழுக்க தீர்க்க தரிசனம் நிறைந்த புத்தகம். ஏன்னாக்கா, தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே அதுல தீர்க்கம் பிளஸ் தரிசனம். தீர்க்கம் என்பது தெளிவான வார்த்தைகள், தரிசனம் என்பது காண்கிற காட்சி. நீங்க ஏசாயாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம், எசேக்கியேல் புத்தகம் 3ஐயும் கண்டினியூட்டியா நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் புத்தகத்துலதான் ஒரு பக்கம் தரிசனம் இருக்கும், மறுபக்கம் தீர்க்கமான வார்த்தைகள் இருக்கும்.
ஒரு பக்கம் தீர்க்கமான வார்த்தைகள் இருக்கும், மறுபக்கம் தரிசனம் இருக்கும். தரிசனமும் வார்த்தைகளும் மாறி மாறி வரக்கூடிய 3 பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் பிரதான புத்தகம் எசேக்கியேல் புத்தகம். அதனால அது தீர்க்க தரிசன புத்தகம். கடந்து போகல். இப்போ இந்த புலம்பல் புத்தகத்துல ஆவியானவே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதான பல ஆலோசனைகள் இருக்கு. ஆனா ஒரு ஊழியக்காரனா நான் வெளிப்படையா சொல்லணும்னா, நிறைய பேர் விரும்பாத புத்தகம் இந்த புலம்பல் புத்தகம். நிறைய பேர் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்காத புத்தகம் இந்த புத்தகம். அதே போல இந்த புத்தகத்துல இன்னொரு நெருக்கம் இருக்கு. என்னன்னாக்கா, இடது பக்கத்துல எரேமியாவின் புத்தகம் பெரிய புத்தகமா இருக்கு, வலது பக்கத்துல எசேக்கியேல் புத்தகம் பெரிய புத்தகமா இருக்கு. இந்த எரேமியாவுக்கும் எசேக்கியேலுக்கும் நடுவிலே வெறும் 5 அதிகாரங்களை உடைய ஒரு சின்ன புத்தகமாக, ஏறத்தாழ 3 தாள்கள் தான், ஒரு 5 பக்கங்களை 6 பக்கங்களை உடைய ஒரு சின்ன புத்தகமா எசேக்கியேலுக்கும் எரேமியாவுக்கும் நடுவிலே இருக்கிறது. அதனால இதை தேடி படிக்கிறவர்களும் ரொம்ப குறைவுதான். ஆனா அந்த வேதத்தை வாசிக்கிறவனாய் கற்றுக் கொடுத்தவனாய் இருக்கிறபடினால் அந்த அனுபவத்துல நான் சொல்றேன், புலம்பல் புத்தகத்துல அருமையான ஆலோசனைகள் இருக்கிறது. புலம்பல் புத்தகத்துல அருமையான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. புலம்பல் புத்தகத்துல ஒரு மனுஷனும் ஒரு கடவுளும், ஒரு மனுஷனும் ஒரு தெய்வமும் சர்வ சாதாரணமா எவ்வளவு க்ளோஸா அப்படி சொல்றோம். எம்மாவூர் சீசர்கள் நடந்து போகும்போது எப்படி நல்ல கொஞ்சி குழாவி வெளிப்படையா பேசிட்டு போனாங்களோ, அப்படி நண்பனும் பேசுவதை போல ஒரு தேவ ஊழியக்காரனும் தேவனும் இணைந்து நடமாடுகிற ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது புலம்பல் புத்தகம். ஆனா இதெல்லாம் நிறைய பேர் ஆழ்ந்து கவனிக்காததுனால இந்த புலம்பல் புத்தகத்துக்கு நானா இருந்த ஒரு பேர் வைக்க விரும்புறேன். இதுக்கு அனாதை புத்தகம் என்று சொல்லலாம். இது ஒரு அனாதை புத்தகம் தான். புலம்பலும் சரி, ஓசியாவும் சரி, அநேகரால் அல்ல, நிறைய பேர்களால் கைவிடப்பட்ட ஒரு அனாதை புத்தகம் போல இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துலதான் ஆவியானுடைய ஆலோசனை நிரம்பி இருக்கு. கடந்து போகுது. இன்றைக்கு கர்த்தர் பேச விரும்புகிற அந்த வார்த்தை என்ன? அந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. காத்திருக்கிறது நல்லது. இங்கு சோத்திரம் நிறைய ஆலோசனையிலே ரொம்ப 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 கடினமான ஒரு ஆலோசனையை இங்கு ஆவியானவர் எழுதுகிறார். என்னையா காத்திருக்கிறது என்ற வார்த்தை சோத்திரம் அது கடினமானதா என்று நீங்க கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் வேதம் தெரிந்தவர்கள் காத்திருக்கிறது நல்லது அப்படின்னு தானே பைபிள் இருக்குது, அதை போய் ரொம்ப கடினமானது எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் அனுபவ ரீதியாகவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேதத்தின் ரீதியாகவும் சொல்லுகிறேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில வேதம் வாசிப்பதோ, ஜெபிப்பதோ, உபவாசம் இருப்பதோ, கூட்டம் நடத்துவதோ, ஊழியம் செய்வதோ, மற்ற எந்த நற்கிரியைகளை நடப்பிப்பதோ அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. இப்ப நான் சொன்னேன், இது எல்லாவற்றை விட கஷ்டமான அல்லது கடினமான ஒரு காரியம் என்னன்னாக்கா இந்த காத்திருக்கிறது மட்டும்தான். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஒரு மனுஷன் போன் பண்றார், எங்கேயும் போயிடாதீங்க, தயவு செய்து எனக்காக வீட்டுல இருங்க, உங்களை பார்க்க தான் நான் அவசரமா வந்துட்டு இருக்கேன், இதோ நான் பக்கத்துல வந்துட்டேன், சரியா 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவேன் அப்படின்றார்.
அவர் பேசுகிற பதஸ்தமும் அவர் உச்சரிக்கிற வார்த்தையும் வார்த்தையில் இருக்கிற அழுத்தமும் திருத்தமும் பார்த்தா அவர் 10 நிமிஷத்துல அல்ல 6 நிமிஷத்திலே வந்துருவார் போலத்தான் இருக்குது. ஆனா அவர் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டாக்கா நம்ம உடனே ஹால்ல இருந்து ரூமுக்கு போவோம், ரூம்ல இருந்து ஹாலுக்கு வரும். ஏன்னா வர்றேன்னு சொன்ன மனுஷன் வரல. அப்புறம் 10 நிமிஷம் கழிஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம உட்காந்துட்டு வால் கிளாக்க பார்ப்போம், இல்லாட்டி வாட்ச் எடுத்து பார்த்துட்டு இருப்போம். இப்ப 10 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த மனுஷன் வரல, இன்னும் தாமதம் ஆயிட்டுருக்குன்னா பொறுமை சகிக்காது. உடனே போன் எடுப்போம், அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுவோம், எங்க இருக்கீங்க, நான் கிளம்பட்டா இல்ல இருக்கட்டா அப்படிம்போம். ஏன்னாக்கா இந்த 10ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள காத்திருக்கும் போது மனுஷனுக்கு உடம்பெல்லாம் சூடாகுது, மூளையெல்லாம் உஷ்ணம் ஏறுது, நெஞ்செல்லாம் படப்படக்குது. எதுக்கு வர்றாருன்னு தெரியல, ஏன் இருக்க சொல்றாருன்னு தெரியல. இந்த மனுஷனை கிளம்பும் போது 10 நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிட்டு 25 நிமிஷம் ஆயிருச்சு, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஏறத்தாழ மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போல மாறிவிடுவோம். உண்மையல்லவா? இதுதானே இயல்பான ஜீவியம். இப்போ ஒரு மனுஷன் வர்றேன்னு சொன்னதை பார்த்து 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, மொத்தம் 25 நிமிஷம் காத்திருந்ததுக்கு நம்மளால முடியலன்னா இங்க பைபிள் சொல்லுது காத்திருக்கிறது நல்லது, காத்திருக்கிறது நல்லது. அப்படி என்று சொன்னால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காத்திருக்கிறதை குறித்த பல வேத வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. முதலாவது இந்த காத்திருக்கிறது ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கணும். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோபு 29:23. மலைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று காத்திருக்கிறார். மலைக்கு காத்திருக்கிறது போல். இப்போ இந்த காத்திருக்கிற அனுபவத்திலேயே மலைக்கு காத்திருப்பது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மலைக்கு என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? மலைக்கு காத்திருப்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். நம்முடைய காத்திருக்கிற காத்திருப்பு முதலாவது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு ஊர் மக்கள், ஒரு தெரு மக்கள், ஒரு மாநில மக்கள் அல்லது ஒரு பகுதி மக்கள் ஐயோ மழை பெஞ்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி மழைக்காக எப்படி அவர்கள் இருதயம் ஏங்குமோ அந்த ஏங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேவப்பிள்ளுடைய இருதயம் மலைக்கு காத்திருக்கிறதை போல காத்திருக்கணும். இந்த மலைக்கு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மலை என்பது நல்ல அடைக்கலத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, நல்ல அடைக்கலம். எனக்கன்பான தேவச்சனமே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலும் தேவனுடைய பாதத்திலும் அல்லது தேவனுடைய சத்தியத்துக்கு முன்பாகவும் காத்திருக்கிற பழக்கம் இல்லாதபடினால்தான் அநேகருக்கு ஆபத்துக்கள் வருகிறது, விபத்துக்கள் வருகிறது, காரணமில்லாத வியாதிகள் வருகிறது, சம்பந்தம் இல்லாத போராட்டம் வருது. ஏன் இதெல்லாம் வருதுன்னா கர்த்தருடைய பாதத்துல ஒரு ஊர் மக்கள் மலைக்கு காத்திருக்கிறதை போல காத்திருக்கிற பழக்கம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு விபத்து வந்துருச்சு, ஒரு அடி உண்டாயிருச்சு, ஒரு காயம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு படுக்கை வந்துருச்சுன்னா உடனே நம்முடைய திருக்குள்ள இருதயம் என்ன சொல்லுது? ஐயோ அவன் ஏதோ பண்ணிட்டான், இவ கண்ணு என் மேல பட்டுச்சு, இவங்க முறுமுறுப்பு தான் இப்படி பண்ணிருச்சு, எங்களுக்கு வரது சபிச்சுட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகள் எங்கேயோ தீப்பொறியை
சுத்திரம் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனா கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுவேன், நீங்க தேவனுக்கு காத்திருக்கிற பழக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது கர்த்தர் நன்மைக்கு செய்தார் என்கிற அந்த ஒரு அறிக்கை தான் வரும். யார் மேலையும் பழி, யார் மேலையும் குற்றம் சுமத்துறது இருக்காது. கர்த்தர் நல்லவர். தானியேலை பாருங்களேன், 2 கூட்டத்தார் சேர்ந்துதான் தானியேலை சிங்கக்கேபில போட்டாங்க. முதலாவது தானியேலோடு இருந்தவர்களும் தானியேலோடு வேலை செய்தவர்களும் சேர்ந்துதான் அவன் மேல பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். 2வது ராஜாதான் அந்த முத்திரை மோதிரத்தை சூத்திரம் போட்டு சரி சிங்கத்துல கெபியில போடுகிற உத்தரவு 2 கூட்டம் சேர்ந்து போட்டாங்க. ஆனா மறுநாள் காலையிலே ராஜா கேட்கும் போது தானியேல் சொல்றான், ராஜாவே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ராஜாவின் மீது பழி சுமத்தல, தன்னை கொண்டு வந்து உள்ளே போடுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் மீது பழி சுமத்தல. அவன் தேவ மனுஷனும் ஒரு நாளைக்கு 3 முறை காத்திருந்து 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 ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தபடினால் அவனுக்கு பழி சுமத்த வேண்டிய நேரம் இருந்தும் பழி சுமத்த வேண்டிய நல்ல வாய்ப்பு கிடைத்தும் அவன் யாரையும் பழி சுமத்தவில்லை. இதற்கு இந்த சுபாவம் எங்க இருந்துங்க வந்துச்சு? இந்த பழக்கம் தானியேலுக்கு எங்க இருந்துங்க வந்துச்சு? இத தானியேலுக்கு உபதேசமா கற்றுக் கொடுத்தது யாருன்னா, அந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல 3 நேரம் காத்திருந்தார் பாருங்க, அந்த தேவ சன்னிதானம் தான் தானியேலுக்கு அதை கற்றுக் கொடுத்தது. இப்ப காத்திருப்பது என்பது எது? மலைக்கு காத்திருப்பதை போல அது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப அந்த மலைக்கு காத்திருக்கிறதை போல அந்த யோபு 29:23 திரும்ப வாசிக்கிறேன். மலைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காத்திருக்கிறது என்பது மனிதர்களிடத்திலிருந்தும் அல்லது மற்ற காரியத்திலிருந்தும் சகாயத்துக்காக அல்ல. இந்த யோபு 29:23 சொல்லுகிறபடி எனக்கு காத்திருந்து தேவனுக்கு நோக்கி காத்திருந்து. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் அந்த தேவனை நோக்கி காத்திருப்பீர்கள் என்று சொன்னா அங்க நடக்கிற காரியம் என்ன? நம்முடைய வாஞ்சையை விருப்பத்தை நிறைவேற்றி எலியாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ராஜாவும் 3.5 வருஷமா காத்துட்டு இருந்தாங்க. ஒரு மழை பெய்யாதா, ஒரு பனி பெய்யாதா, ஒரு தூறல் விழாதா, கொஞ்சம் தண்ணி மேலிருந்து கீழே விழாதா, ஒரு ஆத்துக்கு தண்ணி கிடைக்காதா, வாய்க்காலுக்கு தண்ணி கிடைக்காதா, ஐயோ ஆடு மாடுகள் குடிக்க கூட தண்ணியில அதுக்கு கொஞ்சம் மழை தண்ணி கிடைக்காதான்னு சொல்லி அந்த ஜனங்க 3 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிறது என்ன? அவர்கள் காத்திருந்த காத்திருப்பு வீண் போகல. வானம் திறக்கப்பட்டது, சூத்திர மேகம் விலகி கொண்டது, நல்ல மழை பெய்தது. அந்த மழைக்கு பேர் தான் வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதமான மழை. ஆசீர்வாதமான மழை. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, உங்களுக்கு மழை பெய்ய போது, நீங்க காத்திருந்தீங்க உங்களுக்கு தங்கமா பொழிய போது, நீங்க காத்திருந்தீங்க உங்களுக்கு வெள்ளியா கொடுக்க போறாரு, நீங்க காத்திருந்தீங்க இந்த அபிஷேகம் இறங்க போகுதுன்னு சொல்லி உணர்ச்சி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. அதற்கு பதில் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னும் நான் காத்திருப்பேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 3.5 ஆண்டுகளாய் மழைக்காக காத்திருந்ததை போல
ஓ, நல்ல ஒரு மழை வேணும்னு காத்திருந்ததை போல ஆண்டவரே இன்னும் நான் காத்திருப்பேன், இன்னும் பொறுமையோடு காத்திருப்பேன். நீர் ஒரு எலியாவை அனுப்புகிற வரைக்கும் காத்திருப்பேன். என் தேசத்தின் பாகால் தீர்க்கதரிசிகள் துண்டிக்கப்படுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறி மழை ஊற்றுகிற வரைக்கும் காத்திருப்பேன். இந்த ஒரு விசுவாசத்துல வாங்க. மலைக்கு காத்திருக்கிறது போல் ஏன் ஒரு காத்திருப்பை கொண்டு போய் ஆண்டவர் மலைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? பயணத்துக்கு காத்திருப்பதை போல், இயேசுவின் வருகைக்கு காத்திருப்பதை போல், பரலோகத்துக்கு காத்திருப்பதை போல் என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் காத்திருப்பை மலைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ரகசியம். மலைக்கு காத்திருக்கிறதை போல நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா, ஒரு மழை பெய்யும் போது யோசுவா என்கிற விசுவாசி யாரு? அந்த யோசுவா வீட்டுல மட்டும் மழை பெய்யாது. ரூபவதி என்கிற சகோதரி யாரு? ரூபவதி வீட்டுக்குள்ள மட்டும் மழை பெய்யாது. அந்த பாசு என்கிறவர் எந்த ஊர்ல ஊழியம் செய்யறாரு? அந்த பாசுக்கு மட்டும் மழை பெய்யாது. மழை பெய்ஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழி. ஆசித்தவர்கள் மீதும் யாசித்தவர்கள் மீதும் மழையை பொழி. அப்போ அந்த மலைக்கு காத்திருக்கிறதை போல நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தீங்கன்னா உங்க நிமித்தம் அந்த ஊராரே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்க நிமித்தம் ஒரு பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தமிழ்நாட்டுல கடந்த 1-2 வருடத்துக்கு முன்பு ஒரு நடந்த சம்பவம். திருப்பத்தூர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கிற ஆம்பூர் என்கிற பட்டணம். அந்த ஆம்பூரிலே லெதர் அந்த தோலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 2வது ஆம்பூர் பிரியாணி என்பது அதை விட ஃபேமஸ் ஆனது. அங்கே இந்த ஆம்பூர் முழுவதுமே பெரும்பாலானவர்கள் முகமதிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், முகமதியர். ஒரு நாள் அந்த ஆம்பூரில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியில ஒரு சிறுபெண், அவள் சிறுநீர் கழிப்பதற்காக தன் கடமையை நிறைவேற்ற போயிருக்கிறாள். அங்கு சரியான ஒரு மறைவிடம் இல்லை, ஒரு ஒதுக்கிடம் இல்லை. அவள் ரொம்ப சின்ன பிள்ளைன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 வயதை விட குறைவானவள். அவளுக்கு ஒரு ஒதுக்கிடம் தேவைப்படுகிறது, மறைவிடம் தேவைப்படுது. பார்க்கிறா, கடை இல்லை. அதோடு கூட அப்படி பள்ளிக்கு திரும்ப கிளாஸுக்கு வந்துடுறான். ஆனா அதோடு அடக்கி கொண்டு இருக்கிறான். நீ அவளால் பொறுக்க முடியல. கடைசியில் எப்படியோ பள்ளி முடிந்துகிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு தன் கடமையை நிறைவேற்றிட்டு அப்படியே மேமூச்சு கீமூச்சு வாங்கி உட்கார்ந்து இருக்கிறான். அப்பதான் அம்மா கேட்கிறேன், என்ன இவ்வளவு டயர்டா இருக்கிற, என்ன வித்தியாசமா இருக்குது, என்ன செய்து பதறிப்பு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த பெண் சொல்றான், இந்த மாதிரி யூரின் பெல் அடிச்சாங்க, நான் போனேன். ஆனா சரியான ஒரு மறைவிடம் இல்லை, ஒரு உறைவிடம் இல்லை. அதனால நான் போல இப்படி வந்துட்டேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து நான் ஃப்ரீயான மம்மி அப்படின்றான். இது அந்த தாயாருக்கு ரொம்ப பெரிய கேள்வி உண்டாக்கினது. அந்த தாயார் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் புள்ள சின்ன புள்ள, அவ இந்த சின்ன காரியத்துக்கு இவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்க அழ ஆரம்பிச்சிட்டான். தாய் அழுத அழுகை அந்த சின்ன பிள்ளையின் இருதயத்தை உடைத்தது. அப்பதான் அவ யோசித்தா, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். நம்ம ஸ்கூலுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அந்த யூரின் பில்லுக்கு போறதுக்கு நல்ல ஒரு ரூம் கட்டணும், இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு செய்யணும் முயற்சித்திருக்கு. அப்போ அவளுடைய தாயும் தகப்பனும் கூலி வேலை செய்யறவங்க. ரொம்ப யோசித்து ராத்திரெல்லாம் தூங்காத போது மறுநாள் காலை திடீர்னு என்ன பண்ணிட்டா, அவங்க அப்பாவுடைய மொபைல் போன் எடுத்து அதுல ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு இவன் முன்னாடி உட்காந்து அழகா சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா, எல்லாருக்கும் வணக்கம், அந்த மாதிரி நேற்று பள்ளியில இருந்து நிலைமை இப்படி ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சொல்றோம் இப்படி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரீயான. இதை போல எவ்வளோ பிள்ளை கஷ்டப்படுறாங்க. இதை பாக்குறவங்க யாராவது வந்து என் ஸ்கூலுக்கு இப்படி ஒரு 1 பாத்ரூம் போகக்கூடிய இல்லாட்டி ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்கன்னு சொல்லி அவ அந்த சின்ன பிள்ளை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்க போட்டு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டா.
அது காட்டு தீவியா பரவுனது பாருங்க. அந்த காட்டு தீயா அந்த செய்தி, அதுவும் சின்ன பிள்ளை பேசுறா, அது ஸ்கூலை பத்தி பேசுறா, அதுவும் இப்படி ஒரு சீக்ரெட் மேட்டர் பத்தி பேசுறா, யாராவது பண்ணி கூட கெஞ்சி கேட்கிறானோட அது அப்படியே ஃபார்வர்ட் ஷேர் ஆகி எவ்வளோ லட்சக்கணக்கில் போய் கடைசியா கலெக்டர் வரைக்கும் போனது, முதலமைச்சர் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் கலெக்டரே கூப்பிட்டு கேட்டு, என்ன பாப்பா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேட்க, கடைசியில அவ சொல்ல, அவள் மூலமாக அந்த பள்ளிக்கு மாத்திரம் கிடையாது, அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் அந்த மறைவிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. இப்ப கவனிக்கணும், இது தமிழ்நாட்டிலே ஆம்பூரிலே நடந்த சம்பவம். அந்த பெண் அந்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தன் வேதனையை அடக்கி கொண்டு, உணர்ச்சியை அடக்கி கொண்டு, தன்னுடைய சுத்திரம் கஷ்டத்தை அடக்கி கொண்டு அவ்வளவு பொறுமையா காத்திருந்திருக்கான். ஒண்ணு அவ அழுதிருந்திருக்கலாம், இல்லாட்டி மிஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு பலவீனப்பட்டதை போல கீழே விழுந்திருக்கலாம். அவள் அதெல்லாம் செய்யல. அந்த வேதனையை சகித்து காத்திருந்தா. எப்போ ஸ்கூல் முடியும், எப்ப கிளாஸ் முடியும், எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. அந்த காத்திருந்த நீடிய பொறுமையின் காத்திருப்பு அவள் மூலமா மாவட்டத்தின் அனைத்து பள்ளிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பள்ளிகளுக்கும், தமிழகத்தின் எல்லா பள்ளிக்கு உத்தரவு பிறந்தது. எந்த பள்ளியிலும் இப்படி ஒரு மறைவிடம் இல்லாதது இருக்கவே கூடாது. உடனே அந்த வேலையை ஆரம்பியுங்கள். ஒரு சிறு பெண், அவளுடைய காத்திருப்பு லட்சோப லட்ச பிள்ளைகளுக்கும் ஆயிரமான பள்ளிகளுக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடு. இதனாலதான் பைபிள் சொல்லுது, காத்திருப்பு என்பது மலைக்கு காத்திருப்பதை போல. மலைக்கு காத்திருப்பதை போல நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த நாள் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் கிடையாது. தேவச்சனமே, உங்க மூலமா அந்த தேசத்துக்கே கிடைக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. எலியா தன் நெற்றி முழங்காலில் பட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தான். 7 தரம் வேலைக்காரன் வந்து ஏதேதோ சொன்னாலும் அவன் விடாம காத்திருந்தான். அந்த எலியாவின் காத்திருந்த காத்திருப்பு ஒட்டுமொத்த தேசத்துக்கு மலையை கொடுத்து, ஆடு மாடுகளுடைய தாகம் தீர்க்கப்பட்டு, விளைச்சல் உண்டாகி, ஒரு பெரிய எழுப்புதலின் மாறுதலை கொண்டது. இதனால தான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறது நல்லது, காத்திருக்கிறது நல்லது. பதஷ்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, படபடக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, பற்கடிக்காதீங்க, புலம்பாதீங்க, எதிரான வார்த்தைகளை சொல்லிடாதீங்க, ஏதோ காரியத்தை தூற்றி விடாதீங்க. இன்னும் காத்திருங்க, இன்னும் காத்திருங்க, மலைக்கு காத்திருக்கிறதை போல காத்திருங்க. உங்க மூலமா தேசமே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த காத்திருக்கிற அனுபவம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே. எதற்கு காத்திருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட காரியத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கு. முதலாவது, மலைக்கு காத்திருக்கிறதை போல காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. இப்ப அடுத்ததாக எதுக்கு எப்படி காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறது போல. அது என்னங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவை. இந்த கர்த்தருக்கு
காத்திருக்கிறதை குறித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். புலம்பல் 3:18. என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. காத்திருந்தால் விசுவாசம் பெருகணும். கர்த்தருக்கு காத்திருந்தா நன்மையும் கிருபையும் தொடரணும். கர்த்தருக்கு காத்திருந்தா உச்சிதமான கோதுமையும் கண்மலையும் தேனும் கிடைக்கணும். ஆனா இங்கு ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருந்தேங்க, அதனால என்ன ஆச்சு தெரியுமா? என் பலனெல்லாம் போயிடுச்சு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேங்க, என் நம்பிக்கையும் போயிடுச்சு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேங்க, இப்போ நான் அழிந்து போயிட்டு இருக்கேன், அழிஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ முதலாவது பலன் போவது எதை குறிக்கிறது? நான் ஒரு காலத்துல நல்ல ஜெபிக்கிறவனாயிருந்தேன். ஜெபத்துக்கு போயிட்டாக்கா நேரம் போறதே தெரியாது, அப்படி ஜோமன். அதுதான் பலத்தை குறிக்கிறது. இப்போ அந்த ஜெப ஆவி, அந்த ஜெப அபிஷேகம், நிறைய நேரம் காத்திருந்து ஜெபத்துல விழுந்து கிடக்கணுன்ற வாஞ்ச அப்படியே குறைஞ்சு போச்சு. அது இப்ப என்ன அர்த்தம்? அவங்க உள்ளான மனுஷனுடைய பலன் போயிடுச்சு. இப்ப காத்திருக்கிறதுனால ஜெப ஆவி போகுமா? காத்திருக்கிறதுனால பலன் போகுமான்னா அது நான் சொல்லல, இங்க வேதமே சொல்லுகிறது. அந்த பரிசுத்தவான் தீர்க்கதரிசி சொல்லி பலன் போயிடுச்சு. அடுத்து அவர் சொல்றாரு அந்த புலம்பல் 3:18, நான் கர்த்தருக்கு தான் காத்திருந்தேன், அகாஸ்வேரு ராஜாவுக்கு அல்ல, நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு அல்ல, அல்லது என்னை கிணத்துல தூக்கி விட்டான எபேக் மேலைக்கு, அந்த எபேக் மேலைக்கு இல்ல. நான் சொல்றதெல்லாம் ஒரு மனுஷன் எழுதுனானே பாருக்கு, அந்த பாருக்குக்காக நான் காத்திருக்கல. ஓசத்தை என்னை பெற்றெடுத்தால ஒரு தாய், அந்த தாய்க்காக நான் காத்திருக்கல. நான் யாருக்கு திரும்ப காத்திருந்தேன்? கர்த்தருக்கு காத்திருந்தேன். ஆனா அதனால நடந்தது என்ன தெரியுமா? என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இனி நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? இனி நான் தேவ தரிசனத்தை பார்ப்பதற்காக விழித்திருந்து என்ன பிரயோஜனம்? இனி கர்த்தரினை மீண்டும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினத மாதிரி என்னைய கட்டுவார்ன்னு சொல்லி எனக்கு எங்க நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இல்லை. எவ்வளவு ஷாக்கான ஒரு அறிக்கை பாருங்க. அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால ஒண்ணு என் பலன் போயிருச்சு, ரெண்டாவது என் நம்பிக்கையும் போயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சமாவது இருந்துச்சு, இதை கொண்டு கொள்வோம், அதை வருவேன், இப்படி இருந்தா அது நடந்துரும், அது இருந்தா இது வந்துடும், இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கொண்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு எல்லாமே போயிடுச்சு, நம்பிக்கையே போய்விட்டு. காத்திருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பலனை குறைய பண்ணுகிறது. அவனுடைய நல்ல நம்பிக்கையை அது அற்று போக பண்ணுகிறது. மூன்றாவது அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், ஆனா காத்திருந்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அழிந்து போய்விட்டது. என்கிட்ட இருந்த அபிஷேகம் போயிருச்சு, என்கிட்ட இருந்த வல்லமை போயிருச்சு, என்கிட்ட இருந்த கிருபை போயிருச்சு, முன்பு இருந்த மிகுதியான ஊழியம் போயிருச்சு. இப்ப இருந்த வளர்ச்சி இல்லை, முன்ன இருந்த முன்னேற்றம் இல்லை, நிறைய திட்டமிடுதல் இல்லை, நிறைய ஆலோசனைகள் இல்லை, நிறைய பிரயாணம் இல்லை, எல்லாம் அழிஞ்சி போயிருச்சு. எதனால? கர்த்தருக்கு காத்திருந்ததுனால. எனக்கன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய உண்மையான இருதய மன ஓட்டம் இதுதான். ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் திரும்ப சொல்ல மாட்டாங்க? நான் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால பலவீனப்பட்டேன்னு சொல்லிட்டாக்கா என்னை அசிங்கமா நினைப்பாங்க. கர்த்தருக்கு காத்திருந்ததுனால நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்கா நான் பின்வாங்கி போயிட்டேன்னு சொல்லுவாங்க.
கர்த்தருக்கு காத்திருந்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னாக்கா நான் பிசாசின் மகனாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான் இவர்கள் அதை வெளியே சொல்லுவது கிடையாது. ஆனா மனம் சொல்லுகிறது, ஓ நீ பெலனை இழந்து போயிட்ட, உன் நம்பிக்கை உன்கிட்ட இல்லை, இப்போ உன் நிலைமை சுற்றி திரும்பி பாரு. லோத்துவே கொஞ்சம் அங்க பார், சோதோமை காணும். லோத்துவே கொஞ்சம் இங்க பார், நினிவேயை காணும். லோத்துவே இங்க பார், நீ ஓடி போகிற மலைக்கு உன்னால் ஏற முடியல. லோத்துவே இப்படி பார், உன் மனைவி உப்பு தூணாயிட்டான். லோத்துவே இங்க பார், நீ மதுவான குடிகாரனா மாறிட்டாய். லோத்துவே இங்கு பார், நீ தவறான சந்ததியை பெற்றெடுக்க காரணமாயிட்டான். இப்படி லோத்துவை குறித்து துவக்கத்திலே வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமான் என்று. ஆனா நீதிமானா இருந்த லோத்துவின் வாழ்க்கையில இப்ப நம்பிக்கை என்கிறதான சோதம் போயிடுச்சு. விசுவாசம் என்கிற குமாரா போயிடுச்சு. ஓ தனக்கு சந்தோஷம் என்கிற மனைவி போயாச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த காத்திருப்பு, அது ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில இந்த கடைசி நாட்களில அவர்கள் ஜீவியத்துல நிறைய நன்மையை அல்ல, சேமத்தை அல்ல, ஜெயத்தை அல்ல, வெற்றியை அல்ல, களிப்பை அல்ல, பூரிப்பை அல்ல, ஆனந்தத்தை அல்ல, சந்தோஷத்தை அல்ல, பலவீனத்தையும் நம்பிக்கை அற்ற தன்மையையும் அழிந்து போகிற தன்மை சூழ்நிலையை கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க பாஸ்டர்? நீங்க கர்த்தருக்கு சத்தியத்துக்கு ஆதரவா பேசுறீங்களா இல்ல கர்த்தருக்கு விரோதமா பேசுறீங்களா? அத முதல் சொல்லுங்க. இதுதானே உங்க கேள்வி, இதுதானே உங்க சந்தேகம். தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் கிருபையை முன்னிட்டு தைரியமாய் தெளிவாய் சொல்றேன், கடைசி காலங்கள் நெருங்க 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 இந்த காத்திருக்கிற பழக்கம் என்பதே நிறைய பேர் வாழ்க்கையில வனாந்தர காற்று அடித்து கொண்டு போனதை போல போயிடுச்சு. அரை மணி நேரம் ஒருவரால் தரித்திருந்து ஜெபிக்க முடியல. கர்த்தர் நல்லவன். 1 மணி நேரம் வேதத்துக்கும் ஜபத்துக்கும் சமயத்தை ஒதுக்க முடியல. இப்போ இந்த கர்த்தருக்கு காத்திருந்ததுனால ஏன் பலன் போயிருச்சு, ஏன் நம்பிக்கை போயிடுச்சு, ஏன் எல்லாம் அழிக்கப்படுதுன்னா இங்கதான் சத்தியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடியோ தேவன் எதிர்பார்க்கிறபடியோ காத்திருக்காம நம்முடைய இச்சைகள் நிறைவேறுவதற்காக எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக நான் தேவ சமூகத்தில் அப்படியே காத்திருக்கேன். கதவை சாத்திட்டு, ஜன்னலை சாத்திட்டு, மொபைல் போனை நல்ல ஃபிளைட் மோட்ல போட்டுட்டேன். அப்ப என்ன அப்படியே தேவ சமூகத்துல 1/2 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, நான் ஒண்ணு சாப்பிட போகல, சாப்பாடு தண்ணி குடிக்க போகல, அப்படியே ஜபத்துல இருக்கிற எப்படியாவது. ஏன்னாக்கா எனக்கு இந்த காரியம் சக்சஸ் ஆகணும், அதனால நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். இந்த ஒரு சுய விருப்பத்துக்காக நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த நேரத்துல அங்க பலன் போயிடும். ஏன்னா நீங்க காத்திருக்கிற ஒரு படப்படப்போடு இன்னைக்கு நடந்துடாதா, நாளைக்கு நடந்துடாதா, அங்க வடக்கு இருந்து யாரா வந்துட மாட்டாங்களா, தெற்கு இருந்து இப்படி ஒரு செய்தி வந்துடாதா, ஒரு படப்படப்போடு தான் காத்திருக்கீங்க. அதனாலதான் உங்களுடைய நம்பிக்கை, அந்த படப்படப்பானது நம்பிக்கையை கெடுக்குது. கடைசியில பாக்குறீங்க, ஐயோ இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டியது வந்துடும் போல இருக்குன்னு அழிவை யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் வரைக்கும் 66 புத்தகத்திலும் கர்த்தருக்கு காத்திருந்த நல்ல பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை பாருங்க. அவங்க தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய சுய இச்சைக்காக அப்படி காத்திருக்கிறவர்களா இருந்திருக்க மாட்டாங்க. ஒன்று தேவனுடைய ரட்சிப்பு, ஆண்டவரே என் ஜனங்களுடைய நாமத்தை நீ ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடக்கூடாது, அதற்காக நான் காத்திருக்கிறேன்.
இது மோசையின் காத்திருப்பு. அடுத்தது கர்த்தர் நல்லவன். ஆண்டவரே, என் ஜனங்கள் சோத்திரம் இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிட்டு 36 பேர் செத்து போயிட்டாங்க, இனி ஒருவரும் சாகக்கூடாது என்று முகம் குப்புற விழுந்து கிடந்து காத்திருந்தான். இது யோசுவாவின் காத்திருப்பு. கர்த்தர் நல்லவன். ஏசாயாவை கவனித்து பாருங்க. ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து விட்டேன் என்று அவன் காத்திருக்கிறான். அந்த காத்திருப்பு தனக்குரியது மாத்திரமல்ல, நானும் என் பிள்ளைகளும் என்றால் இஸ்ரவேலின் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆயிருப்போம் என்று தன் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் மாறினார். இது ஏசாயாவின் காத்திருப்பு. இயேசு கிறிஸ்துவை பாருங்க. ஓ, கர்த்தர் நல்லவன். ராவெல்லாம் மலை மேலே காத்திருந்தார், பகலெல்லாம் வனாந்தரத்தில் காத்திருந்தார். 40 நாட்கள் சாத்தானும் மிருகங்களும் இருக்கிற இடத்துல இயேசு காத்திருந்தார். எதற்காக? பிதாவின் சித்தத்துக்காக. இது இயேசுவின் காத்திருப்பு. இப்போ நான் சொன்ன இந்த தேவ மனிதருடைய காத்திருப்பு எல்லாம் பாருங்க. மோசே காத்திருந்து முடிச்சதுக்கு அப்புறம், ஓ கர்த்தர் நல்லவன், அந்த ஜனங்களுக்குள் ஒரு பெரிய சகாயம் உண்டாகிறது. யோசுவாவின் காத்திருப்புக்கு அப்புறம் அந்த ஜனங்களுக்கு நிலங்களும் சொத்திர காணியாட்சிகளும் அழகாய் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதே போலதான் ஏசாயாவுடைய காத்திருப்புக்கு பின்புதான் கர்த்தர் நல்லவே அவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்து அவரால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடிகிறது. இயேசுவானவருடைய 40 நாள் உபவாச காத்திருப்புக்கு பின்புதான் ஓ சோத்திரம் அவர் ஊழியத்திலே பலத்தின் மேல் பலன் அடைந்தார். இப்ப இவர்களுடைய காத்திருப்பு எல்லாமே தனக்குரியதாய் தனக்கானதாய் காரியம் இன்னைக்கு நடக்கணும், இப்படியே நடக்கணும் என்பதற்காக அல்ல. அதனால அவர்களுடைய பலன் குறையல, அதனால அவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போகல, அதனால அவர்களுடைய ஊழியங்கள் எதுவும் அழிந்து போகல. இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த ஒரு சத்தியம், இந்த ஒரு ரகசியத்தை நம்ம எல்லாரும் அறிவோம். அப்ப ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. மோசே, யோசுவா, ஏசாயா, இயேசு இவர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள், கெட்டு போகவே இல்லை. ஆனபடினால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புலம்பல் 3:26 படி, காத்திருப்பது நல்லது, காத்திருப்பது நல்லது. சில விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், மற்ற நேரம் எல்லாம் விட்டுருவாங்க, இங்க ஜபத்துக்கு வருவாங்க, இரவுக்கு ஒரு ஜபத்துக்கு உள்ள வருவாங்க. இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஐயோ குழம்ப சூடு பண்ணணும் அப்படின்ற யோசனை வரும். ஐயோ அவனுக்கு போன் பண்ணணும்னு ஒரு சிந்தனை வரும். ஒரு உருப்படியா ஒரு பொறுமையோடு காதுள்ளவன் கேட்கிற வார்த்தையின்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து நிதானமா காத்திருந்து செய்தியை கேட்கணும் அப்படி என்கிற விருப்பம் அல்லது அதற்கான முயற்சி எடுப்பதே கிடையாது. அந்த கூட்டம் நடக்கிற நேரம் அந்த 8:30 மணியிலிருந்து 10 மணி, குறிப்பா 9 to 10 தான் ஒரே பரபரப்பா. அதையும் இதையும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு மொபைல் போனை தூக்கிக்கிட்டு, தோல் பட்டையில வச்சுக்கிட்டு, கன்னத்துல வச்சுக்கிட்டு, இடுப்புல வச்சுக்கிட்டு, சட்டை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு ரொம்ப தீவிரமா ஓடி ஆடிக்கிட்டு செய்தி கேட்கணும். ஏன்னா உட்கார்ந்து தேவ சமூகத்துல கர்த்தர் என்ன பேசுறாரு காத்திருப்பதற்கு பொறுமை இல்லை. அப்புறம் எப்படி தேவனுடைய செய்தி உங்களை சந்திக்கும்? அப்புறம் எப்படி மோசையை போல நீங்க எல்லாரையும் தீமையிலிருந்து காப்பாற்ற முடியும்? அப்புறம் எப்படி யோசுவா போல எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்து கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி ஏசாயாவை போல இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி இயேசுவை போல எல்லாருக்கும் மனதிருக முடியும்? 1 மணி நேரம் தேவ சமூகத்துல பொறுமையா காத்திருக்கவே இங்க முடியல. கண்ணு அப்படியே ஒட்டகச்சிவிங்கி கண்ணு மாதிரி பெட்ரூமை பாக்குது, ஹாலை பாக்குது, வாசல்ல போற வரவனை பாக்குது, ஐயோ அங்க பார்த்து நமிட்டு சிரிப்பு சிரிக்குது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இங்க செய்தியும் கேட்டுட்டு இருக்கு.
இந்த காத்திருக்கிறவர்கள் தான் பலன் குறையும். இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு தான் நம்பிக்கை போகும். இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு தான் அழிவு வரும். இவங்க கடைசி சொல்லுவாங்க, என்ன இந்த கூட்டத்துல உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? நானும் மாச கணக்கா செய்தி கேட்கிறேன், ஒரு உப்புக்கும் உதவல, எனக்கு எந்த மாற்றமும் வரல. நான் டெய்லி கொடுத்து போறேன். நீங்க வர்றது உண்மைங்க, உங்க ஐடி உள்ள வர்றது உண்மைங்க, நீங்க ஆப் ஓபன் பண்ணது உண்மைங்க. ஆனா உங்களோட முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பழக்கம் இருக்குதா? ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் காலம் ரெண்டையும் கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து காத்திருக்க முடிஞ்சுதா? அதிகாலை போராட்ட ஜெபத்துல எழுந்து உறக்கமில்லாம உற்சாகமா காத்திருக்க முடியுதா? அப்படி காத்திருந்து பாருங்க. அப்போ மோசேக்கும் யோசுவாவுக்கும் தாவீதுக்கும் சூத்திரம் இயேசுவுக்கும் நடந்த அதே நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம் யோபு 29:23 மலைக்கு காத்திருக்கிறதை போல. இரண்டாவது பார்த்தோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். காத்திருக்கிறதை குறித்த ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 65:1. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதோடு கூட இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 130 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எனக்கன்பான தேவச்சனமே, முதலாவது மலைக்கு காத்திருக்கிறதை போல காத்திருந்தா உங்க மூலம் தேசத்தாரே ஆசீர்வதிக்கப்படுவார். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை போல நீங்க காத்திருந்தீங்கன்னா மோசையை போல, யோசுவாவை போல, இயேசுவை போல எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றம். மூன்றாவது, எப்படி காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் சங்கீதம் 65:1 சொல்லுகிறது, துதியானது அமைந்து காத்திருக்கிறது, துதியானது காத்திருக்கு. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருக்காக மூன்றாவது எப்படி காத்திருக்கணும்? நல்லா துதித்து கொண்டே காத்திருக்க வேண்டும். நல்ல ஸ்தோத்திரத்தோடும் நல்ல ஆராதனையோடும் கர்த்தரை புகழுகிற புகழ்ச்சியோடும் காத்திருக்கணும். என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா தெரியும், காலையில எழும்பின உடனே நேரடியா சோதரம் என்னுடைய வீட்டுல இருக்கிறதானே அந்த டிவி, அங்க சோதர டிவினா இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, படங்கள்லாம் பார்க்க முடியாது, கேபிள் எல்லாம் கிடையாது, ஒரு மானிட்டர் தான். அந்த மானிட்டர்ல எடுத்த உடனே யூடியூப் மூலமா ஒரு மொத்த சாங், ஒரு 10, 20, 30 சாங்ஸ் உள்ள ஒரு இதை ஆன் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு கர்த்தருடைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும். மத்தியானத்துல திரும்ப ஒரு முறை வேற ஒரு சோதரம் ஆப்ல இருந்து போட்டு விடுவேன். இப்போ காலையிலிருந்து சாயங்காலம் அல்லது ராத்திரி வரைக்கும் பெரும்பாலான நேரத்துல ஓய்வில்லாமல் வீட்டுடைய சென்டர் ஹாலில் கர்த்தரை துதிக்கிற துதியும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரமும், கர்த்தரை பாடுகிற பாட்டு சத்தமும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு பகலுக்கு 12 மணி நேரம்னாக்கா அந்த 12 மணி நேரம் உட்காந்து நான் பாட்டு பாட முடியுமா? முடியாது. 12 மணி நேரம் மூச்சு விடாம நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? முடியாது. 12 மணி நேரம் உட்காந்து கட்ட 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 நான் பைபிள் வாசிக்க முடியுமா? முடியாது. 12 மணி நேரம் முழங்காலையே நிக்க முடியுமா? முடியாது. 12 மணி நேரம் கையை ஆட்டிக்கிட்டே ஆராதிச்சுட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்ப என்னதான் பண்றது? எப்படி ஆகிலும் ஒரு துதி நம்முடைய வீட்டுல இருக்கணும். அப்போ ஒரு எக்யூப்மெண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
சில வீட்டுல மானிட்டர் கொடுத்திருக்காரு, சில வீட்டுல டிவியை கொடுத்திருக்காரு, சில வீட்டுல ஸ்பீக்கர் பாக்ஸ் கொடுத்திருக்காரு, சில வீட்டுல ப்ளூடூத் கொடுத்திருக்காரு. யார் யாருக்கு எந்தெந்த எக்யூப்மெண்ட் கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருடைய துதிக்காக பயன்படுத்து. நாடகத்தை பார்க்கறதுக்கும், களியாட்டுகளை பார்க்கறதுக்கும், படம் பார்க்கறதுக்கும், சினிமாவுக்கும், சர்க்கஸுக்கும் நீங்க அதை பயன்படுத்தாம துதிக்காக அதை பயன்படுத்துங்க. நீங்களும் சேர்ந்து அதோட அங்கேயே நிக்கணும்னு நான் சொல்லல. அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கட்டும். எப்போ காதுல அந்த சத்தம் வருதோ நீங்களும் அந்த பாட்டை பாடுங்க. அப்படி வேலை செய்துகிட்டே பாடுங்க. அப்ப அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஒரு பக்கத்துல வீட்டில எந்த நேரமும் துதியின் சத்தம் கேட்கட்டும். நான் இதுக்காக ஒரு 10 சகோதரிகளை போயிட்டு, சிஸ்டர்ஸ் இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபாய் சம்பளம் தர்றேன், நீங்க 10 பேரும் ஒரு நாளைக்கு மாறி மாறி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 350 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3500 செலவழிச்சு 10 சகோதரிகளை கொண்டாந்து நிக்க வச்சு எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அப்படியே அவங்க வந்தாலும் எத்தனை நாள் வருவாங்க? ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வரும், ஒரு ஆளுக்கு மூக்கு வலி வரும், ஒருத்தருக்கு பிரச்சனை வரும், ஒருத்தர் வர முடியும், ஒருத்தர் வர முடியாம போயிடும். அப்போ மனிதர்களை நம்பி துதியை நடத்த முடியாது. ஆனா கர்த்தர் கொடுத்த வசதிகளை துதியாய் மாற்றலாம். நீங்களே ஸ்தோத்தரிக்கணும் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பொருட்களை துதியா மாற்றுங்க. எப்படியாகிலும் வீட்டிலே ஒரு துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், கருத்துள்ள பாடல்களின் சத்தம், நல்ல அப்போஸ்தலருடைய செய்திகள், பரிசுத்தவானுடைய தூதுக்கள் வீட்டுக்குள் வந்து கொண்டே இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு துதியின் காத்திருப்பு தான். இப்படி இருந்து பாருங்க, தேவையில்லாத சண்டை வீட்டுக்குள் வராது, தேவையில்லாத சந்தேகம் வீட்டுக்குள் வராது, தேவையில்லாத குழப்பம் ஊழியத்துக்குள் வராது. ஏன்னா நீங்க துதிக்கிறீங்களோ இல்லையோ உங்க வீட்டுக்குள் ஒரு துதியின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய ரகசியம். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ரகசியத்தை இன்று முதல் அப்படியே பின்பற்றுங்க. கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்யும். அப்போ துதியோடு காத்திருங்க, சும்மா காத்திருப்பதல்ல. முதலாவது மலைக்கு காத்திருப்பதை போல் காத்திருங்க. இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறதை போல பொறுமையோடு, ஜெபத்தோடு, பயத்தோடு காத்திருங்க. மூன்றாவது நல்ல துதியோடு காத்திருங்க. ஒரு ஊழியக்காரனாக நான் கிருபையோடு சொல்லுகிறேன், நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா, என் ஆசையையும் என் விருப்பத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரனும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறும். உங்க வீடு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற வீடா மாறணும். உங்க வாசஸ்தலம் எப்போதும் துதி நிறைந்த, பாடல் நிறைந்த, ஆராதனை நிறைந்த ஒரு வாசஸ்தலமா மாறும். இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய வாஞ்சை. இதை நீங்க செய்து பாருங்க. 2025ஆம் ஆண்டிலே நீங்கள் இருக்கிற வண்ணமாக 2026ஆம் ஆண்டிலே இருக்க மாட்டீர்கள். இப்போது இருக்கிறதை விட 60 மடங்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தியிருப்பார். 60 மடங்கு உங்களை கர்த்தர் உயர்த்தியிருப்பார். 30, 60, 100 ஆசீர்வதிக்கிறவன் இந்த காத்திருக்கிறவர்களை 60 மடங்குக்கு மகிமைக்கு மேல் மகிமைப்படுத்துவார். இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் சதுரம் பண்ணுவோம். இயேசுவின் சதுரம் 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 சதுரம். ஹல்லேலூயா. ரீகா டகதன கத்தர் யாக டகத்தர் யாக்கா கக கக கதி. காத்திருக்கிறது நல்லது, காத்திருக்கிறது நல்லது,
காத்திருக்கிறது நல்லது. லகதினி கந்து நமோதுடியாக்கள் நகதினி கத்துரி சகக்கரதி அண்டா டபோதுனி கதினி கதினி கது நமோது ரிவீக டகதினி கத்துரா சகக்கரதி லீபல்ல மோத்துரியா தரகதினி கத்துடா பாலக்கரதி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் காத்திருக்கிறது நல்லது என்கிற அருமையான ஒரு வார்த்தையை கற்றுக்கொடு. மலைக்கு காத்திருப்பதை போல் காத்திருந்தால் தேசத்துக்கே ஆசீர்வாதம் ஆகலாம் என்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை போல் காத்திருந்தால் பரிசுத்தவான்களாகவும் மாபெரும் வேலைகளை செய்கிற ஊழியக்காரர்களாகவும் மாறலாம் என்பதையும், துதியோடு காத்திருந்தால் ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தை அனுபவிக்கலாம் என்பதையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும், அயர்ந்து நித்திரை தாரும். தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட சொப்பனங்கள், பொல்லாத சத்துருவின் போராட்டங்களுக்கு விலக்கி காத்து அதிகாலையில் ஆண்டவரே அதிகாலை போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு நன்மையும் கிருபையும் அனுபவிக்க உதவிச்சு, தீர்க்க தரிசனங்களையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள உதவிச்சியும். உடைய சத்தியம் உடைய பிள்ளைகளை சத்தியவானாகிய உமக்கு நேராய் இவர்களை வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.